Hi friends, welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி லட்டு. இந்த ரெசிபி ஒரு நல்ல ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி and also ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இன்னைக்கு நாம ராகி லட்டு பனவெல்லம் சேர்த்து பண்ண போறோம். அதனால இருமல் சளி பிரச்சனைலாம் வராது. நீங்க தாராளமா கிட்ஸ்க்கு கொடுக்கலாம். வாங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். ராகி லட்டு பண்றதுக்கு மொத்தமே 4 பொருட்கள் தான் தேவை. அதுக்கு ராகி மாவு 1 கப் சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பனவெல்லம் 1 கப் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை. முந்திரி ரொம்ப சின்னதா நறுக்கி 10 போல முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். நம்ம ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் பனவெல்லத்தோட பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் பனவெல்லத்தை நான் ஒரு பவுல்ல ஆட் பண்ணி அது கூட 1 கப் தண்ணி ஆட் பண்றேன். பதம் எதுவும் தேவை கிடையாது. வெல்லம் ஃபுல்லா கரைஞ்சா போதும். இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷம் போல ஆகிருக்கு. வெல்லம் ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பொன்னிறம் ஆகணும். இப்போ முந்திரி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா நெய்யோட மாவு நல்லா மிக்ஸ் ஆகி மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாகை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாகு ஆட் பண்ண உடனேயே மாவு பாகு எல்லாம் சேர்ந்து பிடிச்சிக்கும். ஸோ அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை வைக்கிற பதத்துக்கு ஆற விட்டுருங்க. நீங்கள் பனவெல்லத்துக்கு பதிலாக நார்மல் குண்டு வெல்லமும் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது ஓரளவுக்கு கை வைக்கிற பதத்துக்கு சூடு வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது லட்டு பிடிக்கிறதுக்கு ராகி மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டாதான் அது நல்லா செட் ஆகும். இல்லைனா உருண்டை வந்து ஒட்டாமல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி எடுத்து 2 கையிலையும் வச்சு இப்படி உருட்டினா சூப்பராக உருண்டை வந்துடும். பாருங்கள் நம்ம ராகி லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் உருண்டை பிடிச்சிடலாம். நம்ம ராகி லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இந்த அளவில் கிட்டத்தட்ட 10 லட்டு போல் வரும். இந்த ராகி லட்டை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டா ஒரு 4 to 5 டேஸ்லேருந்து 1 வீக் வரைக்கும் கூட கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த லட்டை செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்டாலே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு நாள் கழித்து நெக்ஸ்ட் டே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க நெய்யெல்லாம் ராகி மாவில் நல்லா ஊறி டேஸ்ட் பல மடங்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா? உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.